கோடை முடிந்து மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையிலும் தமிழ்நாட்டின் 13 இடங்களில் வெயில் இன்று சதம் அடித்தது. செப்டம்பரில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிக வெப்பம் பதிவாகி இருக்கும் நிலையில் இதுகுறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் தாயுமானவன், கண்ணன் மற்றும் ஆறுமுக நயினார். தமிழ்நாட்டில் இம்மாதத்தின் தொடக்கம் வரை பகலிலும் இரவிலும் ஆங்காங்கே மழை பெய்து வந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக நிலைமை அப்படியே தலைகீழாக மாறி சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் வெயில் சுட்டெரிப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக செப்டம்பர் மாதத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சென்னையில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது. இதேபோல் மதுரை, தூத்துக்குடி, நாகப்பட்டினம், ஈரோடு, திருநெல்வேலி ஆகிய 6 இடங்களிலும் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி அதிர்ச்சி கொடுத்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் இன்றும் கோடை காலத்தை போல் வெயில் வாட்டி வதைத்தது. கொளுத்தும் கடும் வெயில் குறித்து திசையன்விளையைச் சேர்ந்த சண்முக சுந்தரம், நெல்லையைச் சேர்ந்த காளீஸ்வரி, அம்பையைச் சேர்ந்த காசிராஜன் கூறுகையில், சித்திரம் முடிஞ்சு வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி 4 மாதம் ஆச்சு. இன்னும் அதே வெயில் தான் அடிச்சிட்டு இருக்கு. பொதுவாக பெரியவங்க வெளியே போக முடியாத அளவுக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. சின்ன பிள்ளைகள்லாம் வீட்டில் படுத்து தூங்க முடியாத அளவுக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. சித்திரை மாதம் தான் கத்திரி வெயில் அடிக்கும். இப்போ ஆனால் எல்லா மாதமும் கத்திரி வெயில் அடிக்கிற மாதிரி அடிக்குது. மாவட்டத்தில் வெயில் சுட்டரிக்க வெயில் ஏப்ரல் மே மாதம் இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. இதனிடையே தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தாயுமானவன், தமிழ்நாட்டில் அடுத்து வரும் நாட்களில் வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும்? இது குறித்து வானிலை மையம் சொல்வது என்ன? விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் கடந்த 2 தினங்களாக வெப்பம் வாட்டி வதைத்து வரக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய தினம் அதிகபட்சமாக மதுரையில் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. மேலும் தமிழகத்தில் 13 இடங்களில் வெப்பநிலை என்பது 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவில் 2வது நாளாக சென்னையில் செப்டம்பர் மாதத்தில் அதிகபட்ச வெப்பநிலை என்பது பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. மேலும் அடுத்த 2 தினங்களை பொறுத்தமட்டில் பெரும்பாலான இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை என்பது அதிகரிக்கக்கூடும் எனவும், காற்றில் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது உடல் அசௌகரியங்கள் ஏற்படலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.